கதை கேட்கணும் போல இருக்கா? சரி வாங்க, நான் உங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். ஆனா ஒண்ணு, இது வெறும் கட்டுக்கதை இல்ல, இது நிஜம். என்னோட வாழ்க்கையே புரட்டி போட்ட ஒரு பயங்கரமான அனுபவம். சரி, அப்ப முதல்ல ஒரு சின்ன வேலை. நீங்க இருக்கிற ரூம்ல இருக்கிற லைட் எல்லாத்தையும் அணைச்சிடுங்க. ஹெட்ஃபோன்ஸ் இருந்தா கண்டிப்பா அத போட்டுக்கோங்க. என் பேர் அருண். இப்ப நான் சொல்லப் போற கதையில வர்ற சில சத்தங்கள நீங்க என் கூட சேர்ந்து அந்த இருட்டுல இருந்து தான் கேட்க போறீங்க. ரெடியா? வாங்க, கதைக்குள்ள போகலாம். நம்ம கதையோட பேரு வெள்ளை சேலை நிழல். ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு கதை போக போக உங்களுக்கே புரியும். ஒருவேளை நீங்க கடைசி வரைக்கும் கேட்டீங்கன்னா. இப்போ நம்மளோட பயணம் சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற பழையப்பாடிங்கிற ஒரு கிராமத்துக்கு போகுது. கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு வயல்வெளிகள், ரொம்ப அமைதியான மக்கள். வெளியிருந்து பாக்குற யாருக்குமே அது ஒரு சாதாரண கிராமம் மாதிரி தான் தெரியும். ஆனா அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அந்த ரகசியத்தோட மையப்புள்ளி எது தெரியுமா? ஊருக்கு கொஞ்சம் ஒதுக்குப்புறமா தனியா நிக்கிற ஒரு பாழடைஞ்ச ரயில்வே குவார்ட்டர்ஸ். கிட்டத்தட்ட 1970கள்ல கட்டுனது. இப்பெல்லாம் அந்த பக்கம் பகல் நேரத்துல கூட ஒரு காக்கா கூட போகாது. ஏன்னா அந்த வீட்ல ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருக்குன்னு ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அடிச்சு சொல்லுவாங்க. குறிப்பா அமாவாசை ராத்திரியில வெள்ளை சேலை கட்டின ஒரு பொண்ணோட உருவம் கையில ஒரு சிம்னி விளக்கோட அழுதுகிட்டே அந்த வீட்டுக்குள்ள நடமாடுமா. அதுக்கு அவங்க வெச்ச பேருதான் அந்த வெள்ளை சேலை நிழல். அந்த சமயத்துல நான் ஒரு யூடியூபர், கோஸ்ட் ஹண்டர்னு சொல்லிக்கலாம். பேய் இருக்கா இல்லையான்னு தேடி போறதுதான் என்னோட வேலையே. சோ இந்த வெள்ளை சேலை நிழல் கதையை கேட்ட உடனே எனக்குள்ள இருந்த அந்த திமிர் இருக்கு பாருங்க, அது மெதுவா தலை தூக்குச்சு. பேய், பிசாசு இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. நான் அந்த வீட்டுக்குள்ள போறேன், அங்க ஒண்ணுமே இல்லன்னு லைவா வீடியோ எடுத்து இந்த உலகத்துக்கே காட்டப் போறேன்னு சொல்லி ரொம்ப தைரியமா சவால் விட்டுட்டு கிளம்புனேன். அப்போ எனக்கு தெரியாது அது எவ்ளோ பெரிய தப்புன்னு. சொன்ன மாதிரியே ஒரு கும்மிருட்டான அமாவாசை ராத்திரி. துணைக்கென்னு பார்த்தா என் கையில இருந்த கேமரா மட்டும்தான். எல்லா தைரியத்தையும் ஒன்னு திரட்டி அந்த பாழஞ்ச குவார்ட்டர்ஸோட துருப்பிடிச்சு இரும்பு கேட்டு தள்ளின. க்ரீச்! அப்படி ஒரு சத்தம் அந்த ராத்திரியோட அமைதியை கிழிச்சுக்கிட்டு கேட்டுச்சு. உள்ள காலடி எடுத்து வச்சேன். உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சுது. அந்த வீடு அது ஏன் கூட பேச முயற்சி பண்ணுது. ஆனா வார்த்தைகளால இல்ல, விசித்திரமான சத்தங்களால, அப்புறம் சின்ன சின்ன அசைவுகளால. அப்போ டைம் பாத்தீங்கன்னா சரியா ராத்திரி 11:45. அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அந்த நொடி அடர்த்தியான தூசி எல்லா இடத்துலயும் சிலந்தி வல, பல வருஷமா மூடி கிடந்த ஒரு இடத்தோட அந்த மூச்சு முட்டுற வாசனை அதெல்லாம் என்ன வரவேத்துச்சு. என் கேமரா லைட்ட அடிச்சு சுவரெல்லாம் பார்த்துட்டே வந்தேன். அப்போதான் அத பார்த்தேன். சுவத்துல ஒரு பழைய கேலண்டர். இத்தனை வருஷமா காத்துலயும் மழையிலயும் கிழியாம அப்படியே இருந்துச்சு. காலம் அந்த ஒரே ஒரு பேப்பர்ல மட்டும் அப்படியே உறைஞ்சு போய் நின்ன மாதிரி இருந்துச்சு. மாசம் ஆகஸ்ட், வருஷம் 1987. அப்பதான் மாடியிலிருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. ரொம்ப மெதுவா, ஆனா அவ்ளோ தெளிவா, யாரோ கொலுசு போட்டுட்டு நடக்கிற மாதிரி. ஜல் ஜல் ஜல். அந்த சத்தம் கேட்ட அடுத்த செகண்ட் என் உடம்புல ஓடின ரத்தம் அப்படியே உறைஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங். தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு. இருந்தாலும் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு கேமராவை மாடிய நோக்கி திருப்பி கத்துனேன். யாரங்க? என் குரல் அந்த வீடு முழுக்க எதிரொலிச்சுதே தவிர பதிலுக்கு ஒரு சின்ன சத்தம் கூட இல்ல. முழு அமைதி. ஆனா பதில் வேற ஒரு ரூபத்துல வந்துச்சு. அந்த ஹாலோட ஒரு மூலையில இருந்த ஒரு மர ஊஞ்சல், காத்தே இல்லாத அந்த வீட்டுக்குள்ள அதுவா மெதுவா முன்னாடியும் பின்னாடியும் ஆட ஆரம்பிச்சது. க்ரீக் க்ரீக் அந்த சத்தம். அப்போதான் எனக்கு உறுதியா தெரிஞ்சது, நான் இங்க தனியா இல்ல. இப்போ என் பயம் அதோட உச்சக்கட்டத்துக்கு போயிடுச்சு. நான் ஏதோ நிரூபிக்க வந்தனா இல்ல நானே இதுல மாட்டிக்க வந்தனான்னு ஒரு குழப்பம். ஆனா எதுவா இருந்தாலும் சரி, இங்க என்ன இருக்குன்னு பாத்துட வேண்டியதுதான் ஒரு முடிவுக்கு வந்தேன். அத நேருக்கு நேரா சந்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. கையில கட்டியிருந்த வாட்ச்ல டைம் பார்த்தேன். மணி நடுராத்திரி 12:03. அந்த அமாவாசையோட உச்சக்கட்ட நேரம். சரியா அந்த நேரத்துல தான் அது நடந்துச்சு. அது அற்புதம்னு சொல்றதா இல்ல அமானுஷ்யம்னு சொல்றதான்னு தெரியல. பல வருஷமா கரண்ட் கனெக்ஷனே இல்லாத அந்த வீட்டுக்குள்ள திடீர்னு ஒரு மூலையில ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு அதுவா பத்து எரிய ஆரம்பிச்சுது. அந்த சின்ன விளக்கோட வெளிச்சத்துல ஒரு நிழல் மெதுவா அசைஞ்சத பார்த்தேன். ஆமா, அது ஒரு பொண்ணு வெள்ளை சாலையில நின்னுட்டு இருந்துச்சு. அதோட வாய் அசையல, ஆனா அதோட குரல் ஒரு அம்மாவோட அழுகுரல் என் மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா கேட்டுச்சு. என் புள்ள எங்க? அந்த உருவம் ரொம்ப மெதுவா என் பக்கம் திரும்பிச்சு. ஐயோ! அந்த முகத்தை நான் சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன். முகம் முழுசா எரிஞ்சு போயிருந்துச்சு. ஆனா அதோட கண்கள், அந்த கண்கள்ல மட்டும் இன்னும் உசுர் இருந்துச்சு.
அத்தனை வலியோட வேதனையோட கண்ணீரோட அந்த கண்கள் என்ன பாத்துச்சு. அதுக்கு மேல என்னால தாங்க முடியல. அப்படியே பயத்துல மயங்கி விழுந்துட்டேன். நான் கண் முழிச்சு பாக்கும்போது விடிஞ்சிருந்தது. தலை திரிக்க அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து நேரா ஊர்ல இருந்த பெரியவங்கள பார்த்து ராத்திரி நடந்த எல்லாத்தையும் சொன்னேன். அப்போதான் அவங்க அந்த காமாட்சியோட சோக கதையை எனக்கு சொன்னாங்க. 1987வது வருஷம் அந்த வீட்ல காமாட்சின்னு ஒரு தாய் அவங்களோட குழந்தையோட வாழ்ந்து வந்திருக்காங்க. ஒரு ராத்திரி எதிர்பாராம ஒரு பெரிய தீ விபத்து நடந்திருக்கு. எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துட்டாங்க. ஆனா உள்ள தூண்டிட்டு இருந்த தன் குழந்தைய காப்பாத்துறதுக்காக அந்த தாய் காமாட்சி கொழுந்து வெட்டி எரிஞ்ச அந்த நெருப்புக்குள்ள திரும்பவும் ஓடி இருக்காங்க. அவங்க திரும்பி வரவே இல்ல. ஆனா இதுல பெரிய சோகம் என்னன்னா, மீட்பு குழு காமாட்சியோட உடலை தான் கண்டுபிடிச்சாங்க. அவங்க குழந்தையோட உடல் கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்ல. அந்த ஒரு ராத்திரி அனுபவத்துக்கு அப்புறம் நான் என்னோட யூடியூப் சேனலே மூடிட்டேன். ஏன்னா சில விஷயங்கள நாம நிரூபிக்க முயற்சி பண்ணவே கூடாதுன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. சில உண்மைகளை நாம தேடி போகக்கூடாது. அதுவா நம்மள தேடி வந்தா அத அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்கணும். அப்போ அன்னைக்கு ராத்திரி நான் பார்த்தது காமாட்சியோட ஆவியதான். அந்த தீ விபத்துல தன்னோட குழந்தைய தொலைச்சிட்ட ஒரு அம்மாவோட ஆன்மா இன்னைக்கும் அந்த வீட்டுக்குள்ள தம் பிள்ளைய தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கு. இப்போ இந்த கதைய கேட்டு முடிச்சிட்டீங்க. ஒருவேளை நீங்க எப்பவாச்சும் பழையம்பாடி பக்கம் போனீங்கன்னா, இல்ல ராத்திரில தனியா இருக்கும்போது உங்க காதுல மெதுவா கொலுசு சத்தம் கேட்டா தயவு செஞ்சு திரும்பி பார்க்காதீங்க. ஒருவேளை அது அவளா இருக்கலாம். என்ன சொல்றீங்க? சரிதானே?